ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கவுண்டர்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு அடுத்த விஷயம் பண்ணவே தோணும். ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் இங்கே ஒருத்தி எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பா. ஸோ இன்றைக்கி நான் பாவ் பன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு கிச்சன் எய்ட் மிக்சர் வாங்கியிருக்கேன்னு சொன்னால, ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பால் ஒரு கப் ஊற்றிட்டுருக்கேன். பாலை வந்து கொஞ்சம் வார்ம் ஆக்கி அதில் வந்து ஈஸ்ட் போடணும். அந்த ஈஸ்ட் ப்ளூம் ஆனதும் அதில் மாவு, சர்க்கரை, உப்பு, பட்டர்லாம் போட்டு கிச்சன் எய்டில் பிசைஞ்சு, ஸோ நான் ப்ளூமான ஈஸ்ட் ஊற்றிட்டுருக்கேன். இதுலேயே வந்து நான் ஒரு 2.5 கப் மாவு போட்டேன். நீங்கள் கையிலையும் பண்ணலாம், ஆனால் கையில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு வராது, எனக்கு சப்பாத்தியே கையில் பிசைஞ்சா வராது. அதனால் நான் வந்து கிச்சன் எய்ட் மிக்சரில் பண்ணுறேன். ஸோ இது 1 கப். ஸோ மொத்தமாக நான் ஒரு 2.5 போட்டிருப்பேன். இந்த ப்ரெட்டு, பீட்சா டோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா மாவு போட்டாலும் அது ஏற்றுக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. டோ போட்டுட்டேன், உப்பு போடுறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஸ்பீடில் வச்சு ஒரு 6-7 வச்சு நான் நல்லா பிசைய ஆரம்பிப்பேன். பட்டர் போடுவேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லோ ஸ்பீடில், லோ டு மீடியம் ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பட்டர் போட்டு இன்னும் நல்லா ஹை ஸ்பீடில் நான் இதை வந்து நீட் பண்ணுவேன். கொஞ்சம் பட்டர் போட்டு, பட்டரோ ஆயிலோ ஏதோ ஒன்று போட்டு ஸ்டிக் ஆகாமல் இருக்கணும் ரைஸ் ஆகும்போது. அதனால நம்ம வந்து இதை ஒரு வார்மான பிளேஸில் வச்சு வளர விட போகிறோம் பேசிக்கலி. இதோட வளர்ச்சியை நம்ம இப்போ கண் கூட பார்க்க போகிறோம். அதுக்கு நான் காரணம்ன்றப்ப இப்போது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய திருப்பதி லட்டு மாதிரி உருட்டி உள்ள வைக்க போகிறேன். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி அவனில் வச்சு எதுவுமே பண்ணாதீங்க. உங்கள் வீடு வார்மாக இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. அவன்லேயும் கோல்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவன் லைட் ஆன் பண்ணி இதை வளர விடலாம். பின்னாடி என் குழந்தை பாடிட்டு இருக்கா ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் அவகேடோ ஜூஸ் அவளுக்காக தான் போட போகிறேன். சுகர் போட்டிருக்கேன். சுகர் அளவாக போட்டுக்கோங்க. சுத்தமாக அவாய்ட் பண்ணோன்னா அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் வீட்டில் செய்கிற அவகேடோ ஜூஸ் இதுக்கெல்லாம் போட்டால் ஒன்றும் தப்பில்லை. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நிறைய பால் ஊற்றுவேன். ஏன்னா தண்ணி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப திக்காகாது. பால் நீங்கள் வந்து எவ்வளோதான் வந்து கொஞ்சம் லூஸ் ஆக்கணும்னு ஊற்றினாலுமே அது திக்காயிட்டே தான் இருக்கும்.
அதனால கொஞ்சம் தண்ணி ஃபர்ஸ்ட், எந்த ஜூஸாக இருந்தாலும் எந்த மில்க் ஷேக்காக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அப்படி அப்படி பண்ணாதான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் தர மில்க் ஷேக் மாதிரி வரும், நல்லா உங்களுக்கு லூஸாக வரும். அண்ட் இன்னொரு விஷயம், முதல்ல வந்து கொஞ்சம் பாலும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நீங்கள் ஒரு சுற்றிடணும் மிக்சியில். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சி, உங்களுக்கு திக்கா யாரும் குடிக்க மாட்டாங்க பசங்க, கொஞ்சம் மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு பால் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு நிறுத்திடணும். இது டபுள் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம இப்போது சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கலாம். இந்த வாட்டி மாவு கொஞ்சம் டைட்டாக தான் வந்திருக்கு, பட் பரவாயில்ல, நமக்கு ரொம்ப மோசமாக வராது. ஆனால் இன்னுமே லூஸாக இருக்கணும். அது ஏன்னு நான் செஞ்சு கடைசியில் சாப்பிடும்போது தான் நான் கண்டுபிடிச்சேன். ஈஸ்ட் வந்து எனக்கு பத்தலை. நான் ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் போட்டிருக்கணும். 1 டீஸ்பூன் போட்டது எனக்கு பத்தலை. பட் இதுவும் நல்லா தான் இருந்தது. சீரியஸாகவே இது வந்து ஒரு பாவ் பஜ்ஜிக்கு சூப்பராக இருந்தது. இன்னுமே ஆனால் பெட்டராக வந்திருக்கும் நீங்கள் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா. நான் வந்து யூஎஸில் இருக்க ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் போடுறேன். இந்தியாவிலனா இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னா உங்களுக்கு வந்து அளவு மாறும். இங்கே இருக்கீங்கன்னா யூஎஸ்லேயோ இல்லை எங்கே இருந்தாலுமே, இந்தியாவில் இருந்தாலுமே ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்ன்றது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெசிபி டைம் எல்லாமே அதில் எழுதியிருக்கேன், நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் திரும்ப அதை வந்து பால் மாதிரி உருட்டிட்டு அதையும் கொஞ்ச நேரம் ரைஸ் ஆக விட்டேன். அது ஒரு 30 minutes அப்படி ரைஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறமா க்ரீம் ஆர் மில்க், மோஸ்ட் ப்ரிஃபரபிளி மில்க் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒவ்வொரு பால் மேலேயும் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, செஸ்மே சீட்ஸ் நான் சும்மா போட்டேன், அது ஆக்சுவலாக ஒட்டலை. உங்களுக்கு அந்த லுக் பிடிக்கும், ஆனால் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா அந்த செஸ்மே சீட்ஸ் அது பிடிக்கும்னா நீங்களும் அதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் அதுக்கு யூஸான வெசலெல்லாம் கழுவி வச்சிட்ருக்கேன். அந்த 30 minutes ப்ரூஃப் ஆகிற டைமில் ஆக்சுவலி ப்ரூஃப் ஆகிடுச்சு, இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் நான் இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வீட்டில் ப்ரெட்டு இதெல்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம்லாம் கூட எனக்கு வந்து சரியாக வந்ததில்லை. இப்போ வரைக்குமே ஒரு வாட்டி நல்லா வரும், இன்னொரு வாட்டி நல்லா வராது. ஆனால் அது பண்ணும்போது ஏதோ ஒன்று நம்மளும் பண்ணுறோன்ற ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ ஏதோ கற்றுக்கலாம், அந்த டைம் நமக்கு நல்லா போகும். ஸோ ட்ரை பண்ணுங்க, அதுக்காகலாம் மட்டும்தான். ஸோ கடையில் ப்ரெட்டே வாங்கக்கூடாது, நானே எல்லாமே பண்ணுவேன் அப்படி கிடையாது. இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலான்றதுக்காக தான். ஸோ இப்போது முடிஞ்சிருச்சு, பாவ் பன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக வந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி அதில் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நல்லா வராது, செகண்ட் டைம் நல்லா வராது, தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் நல்லா வரும் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.